எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க பொங்கல் செய்யலாம். வீட்லேயே 2 பேர் தான் இருக்கனால குட்டி பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டம்ளர், குட்டி டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். பொங்கி ஃபஸ்ட்டு வந்ததும், பொங்கி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பொங்கிட்டே இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நெய் கொஞ்சம் சேர்த்திங்களா லைட்டாக பொங்க ஆரம்பிக்கும். சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொலன்னு வேக வச்சுக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வரும். நல்லா குழஞ்சி வந்திருக்கும். அப்போ கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா குழண்டு வரும் இந்த பதத்துக்கு. அப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. வெல்லம் அடி பிடிக்கும். இந்த சமயத்தில் தான் வெல்லம் கொஞ்சம் தண்ணி விடும். அப்படிங்கிறதுனால குழன்னு தான் இருக்கும். நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா மசிஞ்சிடும். லைட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நல்லாயிருக்கும். நெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொங்கல். ஒரு பவுலில் நெய் ஊற்றி நம்ம தாளிப்பு எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் போட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். தேங்காய் போட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் வாசத்துக்கு ஏற்ப நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாக இருக்கும். அவ்வளோதான். அந்த திராட்சைலாம் பபுளியாக எழுந்திரிச்சு வந்திருக்கும். அந்த சமயத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம்ல அதில் லைட்டாக சேர்த்திங்க. அவ்வளோதான். சிம்பிளான ஒன்று தான். அது வேகிறதுக்கு தான் லேட் ஆகுமோ தவிர மற்றபடி டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு பபுளியாக வரும். அந்த இதெல்லாம் கிரேப்ஸ் பபுளாக வந்திருக்கும். நெய்யில் ஊறணுங்கனால. அப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நாங்கள் குட்டி இதில் தானே எடுத்துருக்கோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்கிறதுனால நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதை நம்ம பொங்கல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்போ அதோடு சேர்ந்து கலந்து கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், கிரேப்ஸ் பாருங்கள், நல்லா உருண்டை வந்துடுச்சு. நல்லாயிருக்கும். சேர்த்துக்கோங்க. பொங்கல் மட்டும் எப்படி செஞ்சு சாப்பிட்டா எப்படி? வாங்க சுண்டல் செஞ்சிடலாம். நைட்டு நான் ஊற வச்சுட்டேன். இந்த அளவுக்கு சுண்டலை, வெள்ளை சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நைட்டே நல்லா ஊறினதுனால ரொம்ப விசில்லாம் தேவையில்லை. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டால் மட்டும்தான் சுண்டலுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு, தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதிலே போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்களா, சுண்டல் கொட்டிக்கோங்க. வெந்த சுண்டல் இந்த அளவுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சாமிக்கு தனியாக உப்பு போடாத வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் இன்னும் உப்பு சேர்த்தலை. கரம் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் நல்லா சேர்த்து விட்டிக்கோங்க. செம்மையாக இருக்கும். தேங்காய் போட்டால் மட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கடைசி சாமிக்கு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதான்.